சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ரம்ஜான் பண்டிகை ரொம்ப சிறப்பாக கொண்டாடிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ நீங்களாம் எப்படி கொண்டாடிங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த விளாக் நேற்று ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்பெஷல் எடுத்த விளாக். ஞாயிற்றுக்கிழமை காலை டிஃபன் எங்க வீட்டில் கருப்பு கவனி கஞ்சி கருப்பு கவனி பொங்கல் தான். காலையிலே ஒரு ஆரோக்கியமான உணவோட இன்னைய காலையை ஆரம்பிச்சாச்சு. மதிய லஞ்சுக்கு வழக்கமாக செய்கிற மட்டன் பிரியாணி இன்னைக்கு செய்யலை. அதுக்கு பதிலாக மீன் குழம்பு வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். கிளி மீன் வந்துருச்சு, அதனால கிளி மீன் வச்சு குழம்பு, அதுக்கப்புறம் அதையே வறுவல் கூட கொஞ்சமாக எறா வாங்கினேன். பிரியாணி செய்யலையே அப்படின்ற ஃபீல் வந்துடக்கூடாது இல்லையா, அதனால எறாவில் இன்னைக்கு பிரியாணி செஞ்சாச்சு. ஸோ அப்போ தான் சண்டே நிறைவேறின மாதிரி இருக்கும். அதனால எறாவில் பிரியாணி செஞ்சுட்டேன். கூடவே நம்ம தோட்டத்தில் இந்த கொட்டு மாங்காய் காய்ச்சிருந்ததுன்னு காமிச்சிருப்பேன். அது கொல்லியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மாங்காவை எப்போ எதில் போடலான்னு ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டே இருந்தேன். சாம்பாரில் போடலாமா, அது ரொம்ப பிடிச்சிரும் அப்படின்னு கடைசியாக இது மீன் குழம்புக்கு தான் ஆப்டாச்சு. இது மீன் குழம்புக்கு போட்டால் சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லி இந்த கிளி மீன் குழம்புக்கு நல்லா மாங்காய் போட்டு சூப்பராக வச்சாச்சு. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. அதுக்கப்புறம் பிரியாணி, இதுதான் மதிய லஞ்சு. கொஞ்சமாக ஈரல் வறுவல் மாதிரி செஞ்சு மதிய லஞ்சு சூப்பராக முடிச்சிட்டோம். வழக்கம் போல் கொல்லிக்கு தாங்க கிளம்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு கொல்லியில் என்ன அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில் சூப்பராக இந்த வாட்டர் ஆப்பிள் பூ விட்டுருக்கு. பார்க்கவே செம்ம சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். போன தடவை உங்களுக்கு காமிச்சிருப்பேன், சின்னதாக மொக்கு மாதிரி வந்திருக்கும். இன்னைக்கு சூப்பராக பூ பூத்துருக்கு பாருங்க. இதுதான் வாட்டர் ஆப்பிளோடைய பூ. இது வரைக்கும் நீங்கள் யாராவது இந்த பூவை பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இது எப்போ காய்க்கும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வாட்டர் ஆப்பிள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. இதுதான் வாட்டர் ஆப்பிள். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றது இது வரைக்கும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல. கண்டிப்பாக நான் காய்ச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அதையுமே நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் பக்கத்தில் கொஞ்சம் நுங்கு வெட்டிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு 4-5 நுங்கு வாங்கி அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ சண்டே ஸ்பெஷல் எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக போச்சு. நாளைக்கு இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். தேங்க்யூ.